இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்புட்டோடைய ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ். நான் வந்து இன்புட்டை லோட் பண்ணுறேன். என்னோடய இன்புட்டை லோட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2K ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து நான் இதோட சைஸ் வந்து என்னென்னு நம்ம பார்க்கணும்ல, இன்புட்டோட சைஸ் வந்து என்னென்னு பார்க்கணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இன்புட் வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணோடனே இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து இங்கே வந்துச்சு. இப்போ வந்து நான் வந்து 2 ப்ரெஸ் பண்ணுறேன். இன்புட்டை கிளிக் பண்ணோடனே இப்போ இதில் என்ன சைஸ் இருக்குதுன்னு பவுண்டரி பாக்ஸில் காமிக்குது. இப்போ வந்து இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 1920 சைஸில் இருக்குது. இப்போ வந்து இன்புட்டை மறுப்பு நான் டபுள் கிளிக் பண்ணிட்டு எஸ் ப்ரெஸ் பண்ணுறேன். எஸ் ப்ரெஸ் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா இன்புட்டோடைய ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் வருது. இப்போ இதில் நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணோடனே ஃபுல் சைஸ் ஃபார்மேட்னு ஒன்று இருக்குல்ல, இது வந்து நான் சிங்கிள் கிளிக் பண்ணோடனே பார்த்திங்கன்னா எப்போயுமே ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணேன்னா அதோடைய செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட்லேயே வந்துடும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நீங்கள் எந்தெந்த ப்ராஜெக்ட்லாம் லோட் பண்ணுறீங்களோ இன்புட்லாம் அதில் வந்து லாஸ்ட்லேயே அந்த சைஸ் வந்துடும். சில டைம் நீங்கள் வந்து 4K 8K 2K அந்தமாரி 2K DC இது இருக்குல்ல, இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா அது கீழே வராது. நம்ம வந்து மேலே போய்ட்டு எங்கே அந்த ஃபார்மேட் என்னென்னு பார்த்து அது கொடுத்துக்க வேண்டியதான். இப்போ இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 1920 இங்கே பாருங்கள், 1920 816 இருக்கா, இங்கே பாருங்கள் அதே சைஸாக இருக்குது. இப்போ நான் வந்து அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணோடனே இங்கே பாருங்கள் சைஸ் மாறிடுச்சுங்களா. இப்போ சைஸ் மாறினோடனே அவ்வளோதான், சிம்பிள் தான். இதுதான் வந்து ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இதுவாக ப்ராப்பராக நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ப்ராப்பராக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.